நிவினை கடுப்பாக்கி ரொமான்ஸில் புகுந்த விஜய் அண்ட் காவேரி டென்ஷனான ராகினி வைக்க போகிற செக். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான மகாநதி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ராகினியை விடவும் வில்லங்கம் பிடிச்ச கேரக்டராக யமுனாவினுடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா பலரையுமே எரிச்சல் படுத்திருச்சு. அதாவது நிவின் இறக்கப்பட்டு யமுனாவுக்கு செஞ்ச உதவியை தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணி காவேரி மூலியமாக இப்போ யமுனா பார்த்தீங்கன்னா காரியத்தை சாதிச்சிட்டாங்க. இதனால் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்ட நிவின் வலுக்கட்டாயமாக தாலி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். தனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை எந்த மாதிரியான ஒரு நரகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது யமுனாவுக்கு அதை நம்ம காட்டணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நிவின் பார்த்தீங்கன்னா தயாராகிட்டார். ஆனால் ஒரு பக்கத்தில் நிவினை பார்க்கும்போது பாவமாக இருந்தாலும் ஒட்டுமொத்த கோபமும் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி அண்ட் விஜய் மேலே தான் இப்போ திரும்பி இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய சுயநலத்துக்காக இப்போ நிவினை பலிகடாவாக சிக்க வச்சுட்டாங்க விஜயும் காவேரியும். காவேரிக்கு தன்னுடைய தங்கச்சியோட வாழ்க்கை அவன் நினச்சபடி அமையணும் அப்படிங்கிற விருப்பம். விஜய்க்கு காவேரி ஆசைப்பட்ட மாதிரி யமுனாவோட கல்யாணம் நடக்கணும், அதன் மூலியமாக நிவின் நம்மளோட வாழ்க்கையில் நீ குறுக்கிட மாட்டார் அப்படிங்கிற நினைப்பில் விஜய் நிவினோட குடும்பத்தையுமே பிளாக்மெயில் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டாரு. இதனால் கடுப்பில் இருக்கிற நிவின் கொஞ்சம் கொஞ்சமாக கோவத்தை காட்டுற விதமாக வன்மத்தை சேர்த்துக்கிட்டு வராரு. ஸோ அந்த வகையில் யமுனா கிட்ட அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி மறுபடியும் என்னை கடுப்பேத்தாத, உன் கழுத்தில் நான் தாலி கட்டினதுனால கடைசி வரைக்கும் நான் கூட தான் இருப்பேன், ஆனால் ஒரு கணவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற எந்த ஒரு பாசத்தையும் அன்பையும் நீ என்கிட்ட எதிர்பார்க்க முடியாது, இந்த மாதிரி யமுனாவுக்கு பதிலடி கொடுத்துட்டாரு நிவின். இது மட்டும் போதாதுன்னு சொல்லி காவேரி அண்டு விஜய் செஞ்ச அக்கிரமத்துக்கு தண்டனையாக அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கணும் அப்படிங்கிற நினைப்பில் இப்போ நிவின் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இது எல்லாத்தையும் பற்றி கவலைப்படாமல் காவேரி அண்டு விஜய் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கிடையில் இது எல்லாத்தையுமே பார்த்த ராகினி என்னை விட காவிரி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமாக இருந்த நிவின் இப்போ யமுனாவை தாலி கட்டிட்டு வந்துட்டாரே அப்படிங்கிற கோவத்தில் பயங்கர டென்ஷனாக இருக்கிறாங்க. இதுக்கு ஒட்டுமொத்தமாக விஜய் அண்ட் காவிரியை பழிவாங்கிற விதமாக இவங்களை பிரிக்கணும் அப்படிங்கிற நினைப்போட ராகினி சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அஜய்கிட்ட உங்கள் அண்ணனோட முன்னாள் காதலி வெண்ணிலாவை கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நானுமே தேடிக்கிட்டு தான் இருக்கேன், கூடிய சீக்கிரத்திலேயே வெண்ணிலாவை கண்டுபிடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதனால் ராகினி வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து விஜயன் காவிரிக்கு வந்துட்டு பதிலடி கொடுக்க போகிறாங்க. ஸோ வெண்ணிலா வேற பார்த்தீங்கன்னா இப்போ சுயநினைவு இழந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் வெண்ணிலா மேலே இறக்கப்பட்டாச்சும் விஜய் பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலாவை கேர் பண்ண போகிறாரு. ஸோ இதனால் காவேரி பார்த்தீங்கன்னா விஜய் இன்னமும் வெண்ணிலாவை விரும்புகிறாரு அப்படிங்கிற மாதிரியா தவறாக நினச்சிக்கிட்டு விஜய் விட்டு பிரிஞ்சு போகிறதுக்குமே வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காவேரி மேலே பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் வந்துட்டு உயிராக இருக்கிறாரு. அதனால் வெண்ணிலா அண்டு காவேரி ரெண்டு பேருமே ஒரே இடத்துல இருக்கிற சூழ்நிலையில் விஜய் என்ன மாதிரியான முடிவை எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக இனி வர அப்கமிங் எபிசோட் சீக்வன்ஸாக இருக்க போகுது. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.